மதிப்புக்குரிய நண்பர் அகில் அவர்களே, இந்த உரையாற்றிய 6 உரையாடல்கள், ஆனால் நிகழ்த்தப்பட்டவை 7 உரைகள் நினைக்கின்றேன். உண்மையாக நீங்கள் 3 மணி நேரத்துக்கு மேலே இந்த கலந்துரையாடலை கொண்டு சென்றிருக்கின்றீர்கள். பொறுமையாக இருந்து கேட்டுக்கொண்டிருந்த அனைவருக்கும் நன்றிகள். நான் இவர்கள் சொன்ன கருத்துக்களை 7 பேரும் சொன்ன கருத்துக்களை, அதாவது முதலாவதாக அவருடைய ராஜேஷ் கண்ணா அவர்கள் பார்த்த கவிதைகளை பற்றிய பார்வை மற்றும் குணேஸ்வரன் அவர்கள் சிறுகதைகளை பற்றி முன்வைத்த கருத்துக்கள், ரமேஷ் 2 கட்டங்களில் மொழிபெயர்ப்பு பற்றியும் அலை பற்றியும் சொன்ன விடயங்கள், மயூரரூபன், விபலன், புகவரன் நவரத்னம் போன்றவர்கள் முறையே யேசுராஜாவினுடைய மற்ற மயூரரூபனுடைய விமர்சனங்கள் பற்றி மயூரரூபனும், திரை விமர்சனங்கள் பற்றி விபலன் அவர்களும், இதழ்கள் பற்றி பொதுவாக நவரத்னம் அவர்களும், அலை இதழ் பற்றி சிறப்பாக, உண்மையாக சொல்லப்போனால் யேசுராஜா பற்றி ஒரு முழுமையான ஒரு பார்வை இன்றைக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்றது என்னுடைய முதலாவது கருத்து. நான் நினைக்கிறேன் யேசுராஜா அவர்களை பற்றிய பல்கோணத்திலே நின்று கொண்டு நீங்கள் இதை நன்றாக செய்திருக்கிறீர்கள். ஒவ்வொருவரும் பொறுப்புணர்ந்து செய்திருக்கிறீர்கள். மிக நுட்பமாக அவரை அணுகியிருக்கிறீர்கள். அதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். முதலாவது, அவரை பொருளாக எடுத்துக்கொண்டதற்கும், அவருக்கு இவ்வளவு நேரம் அவரை நோக்கி நீங்கள் விமர்சனம் செய்ததற்கும், இலக்கிய வழி சார்பில் நானும் அவரோடு சேர்ந்து அவர்களை வாழ்த்துகிறேன். இரண்டாவதாக, இந்த நான் வாழ்த்துவதற்கு முக்கிய காரணமாக இருக்கிறது ஒன்று, இங்கே இருக்கிற மற்றவர்கள் இருக்கிறார்கள் நினைக்கிறேன். பேராசிரியர் மௌன் அவர்கள் இருந்தார்கள், மற்றும் யேசுராஜா அவர்கள் இருக்கிறார்கள் நினைக்கின்றேன். பெரும் சிலர் இங்கே இருக்கலாம், இங்கே வந்தவரோ தெரியவில்லை. 69, 60கள் முடிவில் 70கள் 80கள் காலகட்டத்திலே இந்த யேசுராஜாவினுடைய இந்த செயல்பாடுகள் இயங்கிக் கொண்டிருந்த காலகட்டத்திலே அவருக்கு அருகிலே இருந்து அதை அவதானித்தவன் நான். பல்கலைக்கழகத்தில் இருந்து கொண்டு அவதானித்தவன். அடிக்கடி சந்திக்கிறதுண்டு, உரையாடுவதுண்டு. அப்பொழுது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் நுகுமான் அவர்கள் இருந்தார்கள், மௌனோர் அவர்கள் இருந்தார்கள், சித்திலேகாமான் அவர்கள் இருந்தார்கள். மற்றது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் அடிக்கடி திரைப்பட சம்பந்தமான கூட்டங்கள் நடக்கும், இலக்கிய உரையாடல்கள் நடக்கும். யேசுராஜா வீட்டிலே கலந்து கொள்ளுவார்கள். இந்த நிகழ்ச்சிகள் எல்லாவற்றையும் நான் பக்கத்தில் இருந்து நான் நவீன இலக்கியத்தில் ஈடுபாடு கொண்டவனாக செயல்பட்டு கொண்ட காரணத்தாலே நான் பார்த்து கொண்டு வந்தேன். அந்த தன்மையை சரியாக இன்றைக்கு 50 வருஷத்துக்கு பிறகு, ஏறத்தாழ 45-50 வருஷத்துக்கு பிறகு திரும்பி பார்க்கும் பொழுது அந்த வரலாறு சரியாக எடுத்து செல்லப்படுவதைக் கண்டு எனக்கு மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. யேசுராஜா அவருடைய இயக்கத்தை பற்றி நான் எல்லாரும் சொன்னபடினால் திரும்பவும் நான் திருப்பி விவரமாக சொல்ல முற்படவில்லை. சுருக்கமாக 2 விஷயத்தை சொல்லுகிறேன். 1970ஆம் ஆண்டு 75ஆம் ஆண்டுகளிலே எங்களுக்கு 2 பெரும் பிரச்சனைகள் இருந்தன. பல்கலைக்கழகத்திலேயும் சரி, வெளியிலேயும் சரி, இலக்கியம் பேசுகிறவர்கள் மத்தியிலேயும் 2 பெரும் பிரச்சனைகள் இருந்தன. ஒரு பிரச்சனை இலக்கியம், கலைகள் படைக்கப்படுவது பற்றியது. 2வது பிரச்சனை தமிழருடைய விடுதலை போராட்ட உணர்வை எவ்வாறு அணுகுவது என்பது பற்றியது. இது உங்களுக்கு தெரியும், அந்த காலகட்டத்தில் 2ம் முனைப்பாக இருந்தது. இலக்கியம் பற்றிய பிரச்சனையிலே முன்னெடுத்தவர்கள் முற்போக்கு இலக்கியவாதிகள் என்று சொல்லப்படுகிறவர்கள் சோசலிச யதார்த்தவாதம் என்ற ஒரு ஒற்றை கோட்பாட்டை வைத்துக்கொண்டு மார்க்சியத்துக்கு வழக்கம் தந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் மார்க்சியம் என்பது சோசலிச யதார்த்தவாதத்தை கொண்டது மட்டுமல்ல, அதற்கு அப்பால் விமர்சன யதார்த்தவாதம் ஒரு பண்பையும் கொண்டது. அது ரஷ்யாவுக்கு அப்புறம் ஜெர்மனி போன்ற பிரான்ஸ் போன்ற நாடுகளிலே தனியாக வளர்ந்து கொண்டு வந்திருக்கின்றது என்று சொல்லப்படுகின்ற ஒரு வரலாற்று பின்புலமும் 50-60களுக்கு பிறகு இலங்கையிலேயும் தமிழகத்திலேயும் பேசப்படத் தொடங்கின. அவன் மார்க்சியத்தை பற்றிய கண்டனமாக அல்லாமல் மார்க்சியம் சார்ந்த இலக்கியத்தை நோக்குகின்ற தன்மை பற்றிய விமர்சனமாக உருவான அந்த நேரத்தில்தான் தமிழ்நாட்டில் 70களின் தொடக்க 80களின் இறுதியிலே அந்த 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 விமர்சனத்திலே மாற்றம் ஏற்பட தொடங்கியது. அது உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். குறிப்பாக இங்கே எல்லோரும் திரும்ப திரும்ப சொன்னார்கள். தமிழகத்திலே அந்த சொன்ன ஞாபகம் இருக்கிறது. அதாவது எஸ்.வி. ராஜதுரை, மற்றது தமிழவன்,
இவர்கள் அங்கே எஸ்.வி. ராஜதுரை போன்றவர்களும் இந்த இருப்பியல் அமைப்பியல் வாதம் போன்ற விஷயங்களை பற்றி சிந்தித்து மார்க்சியம் என்று சொல்லப்படுற கணித சமன்பாட்டுக்குள்ளே இலக்கியத்தை அடக்கிவிட முடியாது, அதுக்கு அப்பாலே நின்று பார்க்க வேண்டும் என்று சொல்லுகின்ற சிந்தனையை தமிழகத்திலே கொண்டு வந்த காலகட்டத்தில், சிந்திக்க தொடங்கின காலகட்டத்தில் அதை அப்படியே இங்கே ஈழத்திலே பிரதிபலிப்பதற்கான ஒரு தளம் ஏற்பட்டது 70களில். நான் என்னுடைய புரிதலை சொல்லுகிறேன். அந்த தளத்தை பிரதிபலிக்கின்ற ஒருவராகத்தான் நான் இயேசுராஜாவை பார்க்கிறேன். அதன் தொடர்ச்சியாகத்தான் இயேசுராஜாவோட சேர்ந்து இயங்குகிற நீங்கள் சொல்ற தலையசிங்கத்தின் தம்பி பொன்னம்பலத்தை நாங்கள் பார்த்தோம். இந்த அலை குரூப்பினுடைய உருவாக்கம் 1975ஆம் ஆண்டு வந்தது என்பது அந்த முற்போக்கு இலக்கியம் பற்றிய அன்றைய காலகட்டத்துக்கான விமர்சனமாகவே அமைந்தது. நான் இந்த விஷயத்தை ஏற்கனவே உங்களுக்கு தெரிந்திருக்கலாம், ஏற்கனவே புதுசு என்ற ஒரு சஞ்சிகம் ஆஜனாவில் மாணவரால் வெளியிடப்பட்டது. அது பற்றி நான் 1986ஆம் ஆண்டிலே ஒரு கட்டுரை எழுதியிருந்தேன். பத்திரிகையில் வந்தது. என்னுடைய ஆய்வுகள் பார்வைகள் தொகுப்பிலும் இருக்கின்றது. மிக தெளிவாக சொல்லியிருந்தேன். அந்த பார்வைக்கு எதிராக ஒரு அலையை தோற்றுவித்திருக்கிறது. இந்த தோற்றுவித்த அலையின் தொடர்ச்சியாக புதுசு வருகிறது என்று சொல்லி மிக விரிவாக சொல்லியிருந்தேன். அந்த வரலாற்று மாற்ற கட்டத்தை இன்றைக்கு இந்த உரையிலே பலரும் மிக தெளிவாக எடுத்து பேசியிருக்கிறீர்கள். ஒரு வகையிலே வரலாற்றுக்குள்ளே நாங்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறோம், வரலாற்றை மீளவும் பார்க்கிறோம் என்ற வகையிலே மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. இயேசுராஜா அவர்களுடைய செயல்பாடுகள் மிக பெரியவைதான். அவர் பல துறையிலே இயங்கிக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் உற்சாகத்தோடு இயங்கிக் கொண்டிருக்கிறார். அவர் நீண்ட காலம் வாழ வேண்டும். அவர் இன்னும் எங்களுடைய இந்த இலக்கிய கலை பண்பாட்டு வரலாற்றை முன்னெடுப்பதற்கு இன்னும் அவருக்கு நீண்ட காலம் ஆரோக்கியத்தோடு வாழ வேண்டும் என்ற வாழ்த்துகிறேன். இயேசுராஜா அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இன்றைய இந்த உரையாடல் கௌரவமானது. அவரை மீண்டும் புத்தூக்கத்தோடு செயற்பட வைக்கும் எத்தனையோ விஷயங்களை எனக்கு தெரியும். மகாகவியை கவிஞராக ஏற்றுக்கொள்வதா இல்லையா என்பதை பற்றி ஏற்பட்ட பிரச்சனை நடந்த பொழுது கைலாசபதி மௌனவர் அவருடைய இல்லத்திலே ஒரு இலக்கிய வரலாற்று வெளியிடப்பட்ட பொழுது கைலாசபதி அதில் மகாகவி ஏற்றுக்கொள்ளப்பட்டதை பற்றிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை கிளப்பிய பொழுது சேலஞ்ச் பண்ணி கொண்டு நிற்கின்ற முக்கிய ஆளுமையாக அங்கே இருந்தவர் இயேசுராஜா அவர்கள். இயேசுராஜா தான் மட்டும் இயங்கியவரல்ல, தன்னை சூழ உள்ளவர்களையும் சரியான திசையிலே சிந்திக்க பண்ணியவர் என்பதை நான் நன்றாக புரிந்து கொண்டிருந்தேன். எனவே அவர் இன்னும் வாழ வேண்டும், இன்னும் வருகின்ற தலைமுறையினருக்கு வழிகாட்டத்தக்கவராக இருக்க வேண்டும் என்பதை கூறி இந்த உரையாற்றிய அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். இதை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். 2வது விஷயம், அந்த இலக்கிய பிரச்சனையிலே தேசிய மன்னிக்கணும் தமிழருடைய விடுதலை உணர்வு, தமிழ் உணர்வு பிரச்சனையை பற்றிய விடயத்திலே அதை தீண்டுவதே தவறு என்று முற்போக்கு இலக்கியவாதிகள் கருதி கொண்டிருந்த காலம் அது. அதை பேசக்கூடாது, அதை எழுதக்கூடாது என்று சொல்லி. ஆனால் அந்த பிரச்சனை பேசப்பட வேண்டும், எழுதப்பட வேண்டும் என்பதை தெளிவாகவே 75ஆம் ஆண்டிலே இருந்து அவர் தொடங்கின அலையிலே தலையங்கத்திலே சுட்டிக்காட்டியிருக்கிறார் இயேசுராஜா அவர்கள். அவை முக்கியமான விஷயம், வரலாறு எப்படி சென்று கொண்டிருக்கிறது என்பதை அருகிலே இருந்து பார்த்து அதை நெறிப்படுத்துகின்ற ஒரு சிறந்த பார்வையாளனாக வந்திருக்கிறார். நானும் அந்த கருத்து கொண்டிருந்தேன். அதாவது தேசிய இனப்பிரச்சனையை அவதானிக்காமல் இருப்பது முற்போக்கு இலக்கியம் செய்கிற தவறு என்று நான் பல மேடைகளில் சுட்டிக்காட்டி கொண்டிருந்தேன். அதே காலத்தில் அதே கருத்தை அலையிலே அவர் கொண்டு வந்தார். அந்த வகையிலே நான் இயேசுராஜா அவர்களுடைய சென்ற பாதையிலே நான் சிந்தித்த பாதையிலே அவரும் அருகிலே இருக்கிறார் என்று நான் மிக மகிழ்ச்சி கொண்டிருந்தேன். அந்த பாதையை தொடர வேண்டும் என்று கேட்டு என்னுடைய உரையை இன்னும் நான் விவரிக்காமல் சுருக்கிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.